சரி தம்பி வணக்கம். வணக்கம். இன்றைக்கு ஒரு ஆளுக்கு பிறந்த நாள்னு சொல்லி கொஞ்சம் பரிசு பொதிகள் வந்திருக்குது. முதல்ல உங்களோட பேரை சொல்லுங்களேன். நிஜய். நிஜய். சரி, நிஜய்க்கு பிறந்த நாள்னு சொல்லி பரிசு பொதிகள் தேடி வந்திருக்கு. உங்களை தேடி இன்றைக்கு வந்திருக்கிறேன் நாங்கள். சரியா, மிக்கியும் டெடியும் உங்கள்ட்ட பரிசு பொதியை தந்துட்டு உங்களை கொஞ்சம் ஆட்டம் போட வச்சுட்டு போக வந்திருக்கிறோம். எல்லாரும் எங்களுக்காக தான் வெயிட்டிங் போல இருக்கு. கேக்கே நாங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த பரிசுகளை கொண்டாந்து கொடுக்க சொல்லி கொஞ்சம் பேர் அனுப்பி இருக்கிறாங்க. சரிதானே, 2 நாள்ல 21வது பிறந்த நாளை நீங்க சந்தோஷமா கொண்டாடுறீங்கன்னு சொல்லி உங்களோட உறவுகள் எல்லாரும் இங்க இணைஞ்சிருக்கிற நேரத்துல எம்என் சர்ப்ரைஸ் ஆகிய நாங்களும் உங்களோட இணைகிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, முதல்ல எம்என் சர்ப்ரைஸ் சார்பாகவும் இங்க வந்திருக்கிற உங்களோட உறவினர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். 21வது பிறந்த நாள் கீபத்தையே விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட உறவினர்கள் சொந்தக்காரர் எல்லாரோடையும் சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு மிக்கியையும் டெடியையும் அனுப்பி உங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட்டுகள் எல்லாம் கொடுக்க நிறைய கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. சரியோ, யார்கிட்ட இந்த வந்திருக்கும் என்று உங்களோட எதிர்பார்ப்பா இருக்குது? ஆக்களை சொன்னா தான், நீங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்கோன்னு சொன்னா தான் அந்த கிஃப்ட் எல்லாம் தருவோம். இல்லையாட்டா கேக் எப்படியோ கொண்டு போயிடுவோம், நீங்க வேற கேக் வேண்டி தான் வெட்டணும் போல இருக்கு. சொல்லுங்க பாப்போம், யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? அம்மா, அப்பா, அக்கா, மற்றது வைஃப். அம்மா, அப்பா, அக்கா, வைஃப். எவ்வளவு ஆழம் நீங்க வெட்டிங் செய்து? ஒரு வருஷம். இப்ப ஆனா வந்தது வெளிநாட்டுல இருந்து தான் வந்திருக்குது. அப்பா, அம்மா. அப்பா எங்க இருக்கிறார்? வைஃப் அண்ட் அப்பா எங்க இருக்கிறார்? கட்டார்ல. கட்டார்லையா? இல்லையா, எங்களுக்கு கட்டார்ல இருந்து வேற இல்ல. கட்டார் இல்ல, எங்களுக்கு கட்டார்ல இருந்து வேற இல்ல. அம்மா, கனடால இருந்தா எங்களுக்கு அக்கா, மற்றது வைஃப். கனடால ஒருத்தர் இல்ல. கனடால இருந்தா எங்களுக்கு வந்திருக்கு. இல்ல, கனடால வந்து கனடால இருந்து வேற யாரா ஜோதிச்சு பாருங்க. உங்களோட சைட்டால யாராவது கனடால இருக்கா? இல்லையா? வைஃப் இருந்த சைட்டால இல்ல. இல்ல இல்ல, நீங்க சொன்னாதான் நான் கிஃப்ட் எல்லாம் தருவோம். இல்லையா தர மாட்டோம். இல்ல, கனடால தரும். இல்ல இல்லையா? கட்டார்ல இருந்து சொன்னீங்க? கட்டார்ல அப்பா இல்ல, கட்டார்ல இருந்து வரைய இல்லையா இந்த கிஃப்ட் எல்லாம்? அவைதான் செய்திருப்பினோம். வேற ஒருத்தரும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல இருக்கணும். அப்ப சொல்லுங்களேன், நீங்க இருக்கணும். அவையெல்லாம் யோசிப்பினோம் இல்ல, நீங்க வேற வந்திருந்தா அவை சொல்ல போயிடும், தந்தாக்கள் கவலைப்பட போயிடும். இல்ல இல்ல இல்ல, இது அவே இல்ல, நான் சொல்றேன் இல்லையாண்டு. அவையதான். என்ன மிக்கி சர்ப்ரைஸை உடைச்சிட்டு நான் போல இருக்கேன். பர்த்டே செய்யறத விட எனக்கு தெரியாது. பர்த்டே செய்யறது கூட தெரியாது? எப்ப தெரியும் இப்ப உங்களுக்கு பர்த்டே செய்யறது? 6 மணிக்கு. 6 மணிக்கு தான் தெரியும். எங்க போனீங்க நீங்க 6 மணி வரைக்கும்? எஃப்னா போயிட்டீங்க. அப்ப அந்த இதுக்குள்ள இங்க எல்லாம் டெக்கரேஷன் செய்து உங்களோட சொந்தக்காரர் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். எங்களை கூப்பிட்டது அவைதான். நீங்க என்ன சொல்றீங்க? அவை கூப்பிடல. உண்மையிலே அவை கூப்பிடே இல்ல. அவை கூப்பிடே இல்ல. நீங்க கண்டுபிடிக்கணும். அவைதான் 100% சொல்றீங்க. அவைதான் 100%. நான் சொல்றேன் 100% அவை இல்ல. இங்க இருக்கிறாக்கள் ஒரு ஆள் தான் தந்தது. இலங்கையில இருந்து தான் வந்தது. ஆனா உங்களோட ஃபேமிலியில இருந்து வரையில, உங்களோட சொந்தக்காரர்ல இருந்து வந்தது. நான் வெளிநாடுன்னு சும்மா சொன்னேன். உங்களோட சொந்தக்காரர்ல இருந்து வந்தது யாரா இருக்கும்? அக்கா, அம்மா. உங்களோட ஃபேமிலியில இருந்து வரையில? இல்ல இல்ல, வேற ஒருத்தர். உங்களோட உறவினர்ல இருந்து தான் வந்தது? இல்ல. நீங்க எடுத்த உடனே அம்மா அப்பான்னு சொல்றீங்க, வேற ஒருத்தரும் இல்லையன்றீங்க. நான் சும்மா சொன்ன வெளிநாட்டுல இருந்து வந்தேன்னு சொல்லி. ஆனா வெளிநாட்டுல இருந்து வரையில, உங்களோட ஒரு இங்க இலங்கையில இருந்து தான் வந்தது. அது உங்களோட சொந்தக்காரர் தான் தந்தது. ஆனா அவே இல்ல. அவே இல்ல 100% சொல்றீங்க. நான் சொல்றேன் இல்லையாண்டு. சரி, அப்ப முதல்ல வந்த கிஃப்ட்கள் இருக்கா வேண்டுவோம். நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. முதல்ல ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி எழுதி 21வது பிறந்த நாள் விஷ் பண்ணி உங்களுக்கு அந்த பர்த்டே கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. சரிதானே? சரி, முதல்ல அந்த கேக்கை வேணுங்க மிக்கிட்டே இருந்து. சரி, அதுல என்ன எழுதி இருக்கு? நிஜய் என்கே. அது என்னது நிஜய் என்கே? வைஃபிண்ட கே. சரி, நிஜய் என்கேன்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்கள் நினைக்கலாம் வைஃப் தான் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் வைஃப் அனுப்பவே இல்லை. சரி, அப்போ இதில் என்கே நீங்கள் வைஃபிண்ட பேரும் இருக்கிறபடி வைஃபை இந்த இடத்த கூப்பிடுவோங்க. சரியா? இப்போ இதில் நிஜய் என்கேன்னு சொல்லி இருக்குது தானே? இப்போ நிஜய் என்கேன்னு சொல்லி இருக்கேங்க, வைஃபிண்ட பேரும் அதில் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன் வைஃப் ஆக்கலும் தெரியல, உங்களோட ஃபேமிலி ஆகல, உங்களோட வீட்டுக்காரரும் தெரியல. இப்போவும் திருப்பியும் சொல்கிறேன், உங்களை இங்கே இருக்கிற உறவினர்கள்லாம் தந்திருக்காங்க. யார் தந்திருப்பாங்க? சரி, இப்போ டெடிட்டே இருக்குது கிஃப்ட்டை வேணும். வீட்டுக்காரரான்னு சொல்கிறீங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க பாப்போம். என்ன இருக்கு? ஷூ இருக்கு. சரி, அப்போ ஒரு ஷூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஷூவையும் உங்களுக்கு அன்பாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற கிஃப்டையும் ஓப்பன் பண்ணு. என்ன வந்திருக்கு? அப்போ டிஷர்ட்டும் பெல்ட்டும் அன்பாக கொடுத்துருக்காங்க. ஷூ இருக்கு. சரி, இன்னொரு ஷூவையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, மற்ற கிஃப்டையும் பார்ப்போம். எந்த மிக்கிட்ட இருக்கிற கிஃப்டை வேண்டும் தரமாட்டோம். அதை தந்தா கண்டுபிடிச்சிருவீங்களாட. என்ன வந்திருக்கு? ஜீன்ஸ் வந்திருக்கு. சரி, வேறு ஒன்றும் இல்லையா அதுக்குள்ள? இருக்கு. நாங்கள் அற்புத விளக்கம் இல்லை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இருக்கத்தானே செய்யும்.
எடுங்க கிஃப்ட் மலையாள இன்னைக்கு நினைய வச்சிருக்கிறோம் இன்றைக்கு எங்களோட பர்த்டே போய எடுக்க வந்து கொண்டிருக்குது. என்ன இருக்கு கேண்டோஸ் ஓப்பன் பண்ணி பாரு. என்ன இருக்கு ரிங் இருக்கு. அன்பா ஒரு ரிங் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க இன்னும் அவைய பேர் சொல்ல இல்ல. இல்ல அவே இல்லான் அவே இல்ல மாமாவும் என்ன தெரியல ஒன்றும் சில அவே இவ்வளவு நேரம் சொல்ல இல்லையா மாமாண்ட இது அம்மா இப்ப நீங்க இவ்வளவு நேரம் மாமாண்ட பேர் சொல்ல இல்லையா? இப்ப மாமா தந்திருந்தா இது அவாதான் இது அவாதான். சரி பாப்பாவும் அம்மா நீங்க அதை காட்டினா அதை தர வெள்ளட கூட அதை தான் காட்டுறீங்க. அவனா அதை தரவாது. என்னது என்னது ஐஸ் இது வைஃப் தான் அவதான் ஜெயிக்கணும். இது யார் தந்தது? வைஃப் வைஃப். இதுல என்ன வித்தியாசம்? இது கண் வரைஞ்சிருக்கு. ரெண்டு பேர்ட்ட கண்ணும் அவங்கதான் அவதான் தந்துருக்குறான். இந்த பிரேம திறந்தா கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ சொல்றேன் அவங்கள கண்டுபிடிக்கல. சரி எல்லாம் ரெடியா இருங்க. அந்த கிஃப்ட் கொடுத்தாக்கள் எல்லாரும் பாரதுக்கு ரெடியா இருங்க. இது கொஞ்சம் டச்சிங் ஆனது, அதெல்லாம் கடைசியா தந்து நாங்கள். என்னது? பிளட் ஆர்ட். உங்களோட ரத்தத்துல அதை வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. மற்ற கிஃப்டையும் கொடுங்க. ஆனா ஒரு பிறந்த நாள்லயே நான் இவ்வளவு நேரம் கதைக்கு இல்லையா பண்ணு சொன்னா அவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு. ஏன்னா உங்கள அவ்வளவு அன்பு இருக்குது. சரி இப்ப இந்த கிஃப்ட தந்தாக்கள் எல்லாரையும் கூப்பிடுவோம் இந்த இடத்த. ரைட் வாங்க பாப்போம். இந்த கிஃப்ட தந்தாக்கள் எல்லாரும் யாரா நிக்கிறீங்களோ அவைய எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நிஜய்க்கு 21வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களோட ஃபேமிலியில இருந்தா இவ்வளவு கிஃப்டும் வந்தது. வந்த உடனே சொல்லிட்டீங்க. சரி இப்ப இவ்வளவு கிஃப்டும் வந்தது தானே, எந்தெந்த கிஃப்ட யாரா தந்திருப்பினு சொல்லி ஒருக்கா சொல்லிவிடுங்க. ரிங் அம்மாவும் அப்பாவும். சரியா சொல்லிட்டீங்க. மோதிரம் வந்து அப்பா அம்மாவும் சொல்லி பிளட் ஆட்டையும் கேக்கையும் ஒரு ஆள் தந்தது. அது யார் தந்திருப்பாங்க? வைஃப். பிளட் ஆட்டும் கேக்கும் அக்கா. பிளட் ஒன்னே அக்கா வைஃப் நினைச்சிட்டீங்க. கேக் அக்கா பிளட் கார்ட் வைஃப். இப்போ கேக்கை வந்து உங்களுக்கு அக்கா வந்திருக்கிறா, பிளட் ஆட்டை வந்து உங்களோட வைஃப் தந்திருக்காங்க. சரிதானே? அடுத்தது உங்களோட மாடல் ஷூவும் ஒபிஸ் ஷூவும் அதை யார் தந்திருப்பாங்க? அதோட மணிக்கூடு அக்கா. அக்கா. சரி மாடல் ஷூ ஒபிஸ் ஷூ மணிக்கூடு கேக் இவ்வளோத்தையும் வந்து உங்களோட அக்கா தான். அடுத்தது இந்த உடுப்புகள் இதுல அக்காண்டையும் இருக்கு வைஃப்டையும். அக்காண்டையும் இருக்கு வைஃப்டையும் இருக்கு. சரி அந்த பிளட் ஆர்ட் ஃப்ரேமையும் அதில் வந்து கொஞ்சம் உடுப்புகளையும் வந்து உங்களோட வைஃப் கீர்த்தி தந்திருக்காங்க. மற்றது அந்த மாடல் ஷூ ஒபிஸ் ஷூ மணிக்கூடு மற்றது கேக் பெல்ட். சரியா? அவ்வளோத்தையும் வந்து அக்கா விது தந்திருக்காங்க. சரியானே? அதோட மோதிரத்தை உங்களோட அப்பா அம்மா தந்திருக்காங்க. சரி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்றேன் சந்தோஷத்துல கதை வருது இல்லையா? இல்ல என்ன விஷயம் சொல்லுங்களேன். அதையா சொல்லுங்க. என்ன அவ்வளவு ஹாப்பியா இருக்கு? மறக்க முடியாத பர்த்டேயா இருக்கும். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான தருணம். என்ன அப்படித்தானே? சரி அந்த நீங்க இந்த சந்தோஷமான தருணத்தை சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லித்தான் இவ்வளவுத்தையும் செய்து உங்களை சர்ப்ரைஸ் ஆக்கணும்னு நீங்க வேலைக்கு போனா பிறகு இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் செய்து இவ்வளவு உறவினர்களையும் கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு தான் உங்களோட குடும்பத்தினர் உங்களோட வைஃப் உங்களோட அம்மா அப்பா எல்லாருமே இந்த உறவினர்கள் கூட உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இன்றைக்கு இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சொல்லி. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எங்களையும் கூப்பிட்டு உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரிதானே? நீங்க இந்த 21 வயசுல இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ ஒரு காலம் மழக்கூடாது. ஆனந்தத்துல வர கண்ணீர் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் உங்களோட கண்ணில் வரணும்னு சொல்லி எம்என் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட குடும்பத்தினர் சார்பாகவும் உங்களோட மனைவி சார்பாகவும் இங்க இருக்கிற உங்களோட உறவினர் சார்பாகவும் வாழ்த்திக் கொள்றோம். நன்றி.